கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய கருணையினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்ந்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதுல இந்த வாரம் நம்ம 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். எனதருமை மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இந்த வாரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு ஹஸ்தம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். ராமாயணத்திலே வரக்கூடிய ராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்பூசம், ராமபிரானுடைய தந்தையுடைய நட்சத்திரம் ஹஸ்தம். அப்படி புனர்பூசத்திலிருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரை இன்னைக்கு இந்த வாரத்தில் சந்திரன் பயணம் செய்வதனால் இந்த வாரம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, அதுவே நல்ல பலன் தான். 12 ராசிக்காரர்களுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், எழுத எழுத விசேஷம். மேஷராசிக்காரர்கள் தொழிலில் முதலீடு பண்ணிட்டு அந்த முதலீடு கூடிய ஒரு லாபத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாபம் சரியா கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்க போறது. ஃபாரின்ல இருந்து ஒரு ஆர்டருக்கு காத்திருக்கக்கூடிய பிசினஸ் மேனுக்கு அந்த ஆர்டர் சேரும். தூய்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்வார். உதாரணமா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து படிக்கிறீங்க. படிக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பாடங்களை நம்ம ஒன்னா படிப்போம் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் படிக்கிறீங்க, இந்த பாடங்களை மட்டும் படிப்போங்கிறார். முக்கியமான பாடம், முக்கியமான கேள்வி படிப்போம்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 நம்பி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வெளியே எக்ஸ்ட்ரா மற்ற பாடங்களை படித்து அவர் ஜெயிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இங்க வாழ்க்கையில ஏமாந்து போறீங்க அப்படின்றது தான் எப்படி இருக்கும். அப்படி நண்பர் சொல்லக்கூடிய வார்த்தை அதை வேதம் என நீங்கள் நம்புவீர்கள். நண்பர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார். இது படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே 3ஆம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் இந்த வாரம் பார்த்துக்கணும். 3ஆம் நபர்களால் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். லைஃப் பார்ட்னருக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நகை வாங்கிட்டாங்கன்னு கேட்கலாம், இல்ல கணவர் மனைவிட்ட பிறந்து விட்டு சொத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லாட்ட லைஃப் பார்ட்னருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். ஆனால் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு சனி பகவான் லாபத்தில் நின்று நல்ல வேலையை தரப்போறார், வேலையில ப்ரமோஷன் தரப்போறார். வேலையை எதிர்பார்க்கிற சிலருக்கு 1க்கு மேற்பட்ட வேலைகள் வரும். எந்த ஆர்டர் செலக்ட் பண்றது அப்படின்னு சிந்திக்க வைக்கும். சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இந்த வாரத்துல 13ஆம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கும்பத்துக்கு வரார். அப்ப சூரியன் சனி புதன் சேர்க்கை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வளரும். ஒரு மேனேஜர் போஸ்ட், டீம் லீடர் வேலை, இப்படி எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல பொறுப்புகள் சேரும். பெண்களுக்கு சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும். ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல பெருமளவுக்கு கல்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையை, இனிமையான சூழ்நிலையை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரத்தாள், சமயபுர மகமாகிய வழிபடணும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் ஆரம்பிச்சு பஞ்சமஸ்தானம் வரைக்கும் சந்திரன் பயணம் பண்றார்.
இந்த வாரம் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு வந்து சேரும். ஒரு முக்கியமான பண வரவுக்கு காத்திருக்கீங்கன்னா அது வந்து சேரும். தடைப்பட்டிருந்த ஒரு பணம் வரும். ஒருத்தர் கொடுத்திருந்த பணம் வரவே வராது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைக்குரிய பணம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். ஒரு பொழுதுபோக்கு விஷயத்துல இதுலலாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். செல்வ செழிப்பு இருக்கும். எதிர்பார்க்கிற அளவுக்கு பண வளர்ச்சியை கொடுக்கும். வீட்டின் மூலமான வருமானம், ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறது, புது வீடு வாங்கிறது, அப்படிலாம் கூட இருக்கும். வீட்டை வாடகைக்கு விட்டு வருமானம் வரும், சொத்தை வித்து வருமானம் வரும். இன்னும் சிலருக்கு புது வீட்டுக்கு குடிபோகக்கூடிய யோகங்கள் கைகூடி வரும். எடுக்கிற முயற்சிகள்ல பெரிய பெரிய வெற்றிகள் இருக்கும். ஆபீஸ்ல ஹையர் அஃபீஷியரோட 13ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஹையர் அஃபீஷியர், உங்கள் டீம் லீடராக இருக்கலாம், மேலதிகாரியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஹையர் அஃபீஷியரோட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் இருக்கு. நிறைந்த நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்லது ஒரு வாரம். ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு பாருங்க. அந்த ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு வகையில் உங்களை வாட்டுது அப்படின்னா மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசனம் பண்ணணும். ராகவேந்திர மடத்துல போய் ஹஸ்தோதகம் பண்ணணும். ஹஸ்தோதகம் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குரிய உதவி செய்வாங்க. மகான் ராகவேந்திரருடைய வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், செல்வம் தரும், தளர்வறியா மனம் தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக மகான் ராகவேந்திரரை வழிபடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்கிறோம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம். பாக்கியாதிபதியோடு கூடியிருப்பதும் யோகம். என்ன யோகம்னா, காணாம போன ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். ஒரு மூதாதையர் சொத்து இருக்கும். அந்த சொத்து இருக்கு, அதோடைய டாக்குமெண்ட் காணாம போயிருக்குன்னா இப்ப அது கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் கனிந்து வரும். தொலைதூரத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து சேரும். வேலைக்கான ஆர்டர் வரும். இதெல்லாம் இப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிதுனராசிக்காரர்கள் பலருக்கு கொடுக்கும். கடந்த சில மாதங்களாகவே வயிற்றுப்போக்கோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ மிதுனராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும். இப்ப இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். சில மிதுனராசிக்காரர்களுக்கு அதை பார்த்துக்கணும். சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கை உச்சமாகும். உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாகும். நிறைய செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு சந்தோஷமான செலவுகளும் இருக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் அட்டமத்திலிருந்து சிலருக்கு கை கால்கள் வலி அடிபட்டிருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு செல்வதனால ஒரு நிவாரணமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அப்பா பையனுக்கு இடையில உறவுகள்ல பிரச்சனை இருக்கும். பல இடங்கள்ல அப்பா பையனுக்கு இடையில உறவுல பிரச்சனை கொடுக்கும். இதுல குறிப்பாக மாசி மாதம் பிறந்தவர்கள், பிப்ரவரி 15 மார்ச் 15 பிறந்தவங்க, இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்கிற போது கவனமா இருக்கணும். குறிப்பா 2 வீலர்ல போறவங்க தலையில ஹெல்மெட் அணிஞ்சுக்கிட்டு போறது மிக மிக அவசியம். தலைப்பகுதியிலே அடிபடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிடக்கூடாது. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களை பகைச்சுக்கிடாமல் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்து 9ஆம் இடத்தில் வரும்போது மூச்சுக்குழல் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தமாகவோ இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்களோ ஏதாவது வரலாம். அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். திருமணம் தொடர்பான ஒரு நல்ல தகவல் வரப்போகுது. சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். பயணங்கள் நல்லபடியாக கூடி வரும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு. தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும்.
பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ரர். வீரபத்ரரை வழிபட்டு வெத்தலை மாலை போடணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை அணிவித்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கூடி வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் புனர்பூசத்தில் ஆரம்பித்து அஸ்த நட்சத்திரத்தில் போறார். அப்படிங்கிறதே அந்த டிராவல் புனர்பூசம் டு அஸ்தம், அந்த நட்சத்திர பயணங்கள் என்பதை உங்களுக்கு நிறைய நன்மையை தரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும். ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம் எழுதினே இருக்கணும். ராம மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில நிம்மதி வரணும்னா ராம மந்திரம் உதவும். மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம், அடிமனசுல ஒரு பயம் இருந்து வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடிமனதிலே ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கு. காரணம், அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் 3ஆம் இடத்து நாயகன் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அடிமனதிலே ஒரு பயம், கவலை, ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பயமும் இருக்கும். அப்படி பயம் இருப்பது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த பயத்துக்கு என்ன பரிகாரம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்றை வைத்து அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்னு அந்த ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லா நன்மைகளும் தரும். கடகராசிக்காரர்கள் குடும்பங்களிலே திருமணம் கூடி வரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் சூப்பராக வரும். சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே சனியோடு சேரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய உடல் நலத்திலே கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியலோட முட்டல் மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை மாற்றம் செய்ய விரும்பக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கைகூடும். பணம் நல்ல வழியில பெருகும். தியானம், யோகா செய்யக்கூடிய எண்ணங்கள் பெருகும். அப்படி ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு லாபத்தில் தொடங்கி தனஸ்தானத்தில் பயணத்தை நிறைவு செய்கிறார் சந்திர பகவான். நல்ல லாபம் இருக்கும். இந்த வாரம் தொட்ட காரியங்கள் துலங்குமான்னு கேட்கிறாங்க. நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறுமான்னு கேட்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு. உதாரணம், பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அண்ணன் நம்பிக்கையிடையே இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக நீங்கள் முயற்சிக்கும் காரியங்கள் வெற்றி பெறும். மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். இந்த வாரத்தில் நல்ல வருமானம் பெருகும். எதிர்பார்க்கிற வருமானம் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப தேவைகளை நிவர்த்தி பண்ணுவீங்க. ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்கிறார். பலருக்கு நிர்வாக பதவிகள் வந்து சேரும். பிசினஸுக்கு புது பார்ட்னர் கிடைப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான நண்பர், நீங்கள் நம்பக்கூடிய ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய காலகட்டம் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் கவனமாக சிம்மராசிக்காரங்க இருக்கணும். வெளிநாடுகளில் வசிக்கிறீங்கன்னா அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதித்து நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இல்லாட்ட தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரும்னு இருக்கு. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது முக்கியம். திருமண பந்தத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து மாறுபாடு அவ்வப்போது தலை தூக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பொருத்தத்தில் நாடி பொருத்தத்தையும் ரஜ்ஜு பொருத்தத்தையும் மிக முக்கியமாக நீங்க பார்க்கணும். ரஜ்ஜு பொருத்தம் என்பது தாலி பாக்கியம் சொல்றோம்.
இந்த நாடி பொருத்தம் என்பதுதான் உங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு சொல்லக்கூடிய இந்த நாடி பொருத்தமாகவே மிக முக்கியமாக பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த வரன் வீட்டில் யார் ஒருத்தர் வீட்டிலேயாவது பெரிய அளவு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா அது பரம்பரையாக தொடருமா இல்லையா என்பதை ஜோதிடம் கேட்கிற போது இந்த பொருத்தம் பார்த்தா தான் நமக்கு அதை கிளியராக கண்டுபிடிக்க முடியும். அதை இப்பொழுது சிம்மராசிக்காரர்கள் பார்க்கணும். நாகதோஷம் இப்போ இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப அவசியம். பாடல் பெற்ற தேவார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். தேவாரம் பாடியிருக்காங்க பாருங்க மூவர். அந்த தேவார ஸ்தலங்களுக்கு சென்று பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பத்திரகாளி. பத்திரகாளி அம்மனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் இருக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போதுங்க. இந்த வாரம் வேலைக்காக காத்திருக்கீங்க. சார் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் சார், எங்களுக்கு சரியாகவே வேலை கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வரும். பலருக்கு திருமண தடை இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக ஆண்கள் பலருக்கு திருமண தடை இப்போ இருந்துகிட்டு இருக்கும். அந்த திருமண தடைக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு சரியான வேலை அமையாததும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண தடைக்கு ஒரு காரணமாக இருக்கும். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். வேலை விட்டு போகும், இல்லை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் காட்டும். மூட்டு பகுதிகளில் வலி, ஹெல்த் இஷ்யூஸ் இது இருக்கும். கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப ரம்மியமானது. அந்த கணவன் மனைவி உறவில் ஒருத்தருடைய டாமினேஷனை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டு போனால் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். உங்கள் மனைவியோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ இப்போ டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதிகார பதவிகள் இப்போ வந்து சேரும், அந்த அமைப்பு இருக்கு. 4ஆம் இடத்துக்குரிய புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் மாணவர்கள் படிப்பில் மிக சிறப்பாக வர முடியும். பூர்வீக சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. சொத்தின் மூலமான நல்ல வருமானம் வரும். உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து சேரும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கம்ப்யூட்டர் படித்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வரும். மிகச்சிறப்பாக இருக்கு. பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணணும். ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ராமானுஜரை தரிசனம் பண்ணுவதும் மிக முக்கியம். உடையவரை தரிசனம் பண்ணுகிற போது வாழ்க்கை உங்களுக்கு சிறக்கும். கன்னிராசிக்காரர்கள் ராமானுஜரை தரிசனம் பண்ணணும். இந்த தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களை காப்பாற்றும் நல்ல விஷயமாக இருக்கும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, அற்புதமான நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் திருப்பதி பெருமாளை இப்போ சேவிக்கணும். குலசேகரப்படியை கண்ணால் ஒற்றி வணங்கணும். இப்போ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரணும், ரொம்ப முக்கியம். குலசேகராழ்வார் சொல்றார், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனேங்கிறார். திருப்பதி மலையில, திருப்பதி குளத்துல அந்த சுனையில் நான் மீனாய் பிறக்கும் விதியுடையவனாவேனேங்கிறார். வரக்கூடிய பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவக்கூடியவனாக, தீர்க்கக்கூடியவனாக நான் இருக்கணுங்கிறத வேண்டார். படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிறார் குலசேகராழ்வார். திருப்பதி கோயில் வாசல் படியா நான் இருக்கணுங்கிறார். அந்த குலசேகராழ்வாருடைய பாசுரங்களை இப்ப படிக்கிறோம் துளாராசிக்காரர்கள். அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த பாசுரங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும். குலசேகராழ்வாருடைய பாசுரங்களை படிச்சு பாருங்க. துளாராசிக்காரங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் இருந்தா இப்ப சால்வ் ஆகும். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு வரன் தேடி வரும், சிலருக்கு நல்ல வரனாக அமையும். நல்ல வரனாக கூடி வரும். இந்த வாரத்தில் தனிச்சிறப்பு என்னன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு.
நல்ல புகழ் கிடைக்க போகுது. துளாராசிக்காரர்கள் திருப்பதி பெருமாளை வழிபடுகிற போது நல்ல புகழ் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் எனக்கு வேணுங்க, நான் செய்கிற ஒர்க்குக்கு எனக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணுங்கிறவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலை மாறுதல் செய்யக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இப்போ உண்டு. கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை வரலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். கால் பகுதிகளில் சில துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது இப்போ மிக அவசியம். துளாராசிக்காரங்களுக்கு யோகமான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சுக்கிரன் உச்சமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். துளாராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அவர் உச்சமாக இருக்கிறாருன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள், உங்களை கைதூக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாள் எதற்காக பயந்து கொண்டிருந்தீர்களோ, வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருந்ததோ ஒவ்வொன்றா தீரும். நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் ஒவ்வொன்றாக கூடி வரும். நல்ல செல்வ செழிப்பு, திருமண முயற்சிகள் வெற்றி பெறுவது, படிப்புல எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது, நல்ல முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆபீஸ்ல நல்ல பதவிகள் தேடி வரும். ரொம்ப நல்ல நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி திருப்பதி பெருமாள். அவர் வழிபடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாக்கியம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆஃபர் இப்போ வரும். வேலைக்கான ஆஃபர் வரும். ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ விருச்சிக ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிறது. அது மிக முக்கியம். ஆபீஸ்ல முக்கியமான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதவி எந்த பதவி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அந்த பதவியே கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கைகூடி வரும். ஒரு யோகமான நேரம் இப்போ விருச்சிக ராசிக்கு நடக்கிறது. ஆனால் ஒரு அவமானத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் இருக்கு. நீங்களா தேடி போய் ஒரு அவமானத்துல மாட்டிக்கிடுவீங்க. ஏண்டா இந்த முட்டாத்தனம் பண்ணினோம் அப்படின்னு தோணும். அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, சேஃப்டியா இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும். குழந்தை பிறப்பு காத்திருக்கிறீங்க, குழந்தை பிறப்பு வரும். உங்க திருமணத்துக்கு காத்திருக்கிறீங்க, திருமணம் கூடி வரும். மகளுக்கு வரன் தேடுறீங்க, வரன் அமையும். வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்குரிய பருவம் வந்தும், காலச்சூழல் இருந்தும் குழந்தை பாக்கியம் அமையாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கூடி வரும். காதலில் வெற்றி அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி அமையும். உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையில ஜெயிப்பார். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல கார் வாங்குற யோகம் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற யோகம் பெருகி வரும். நிறைய நன்மைகள் இருக்கு. நெஞ்சக நோய்கள் இருக்கும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிலருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கும். அவர்களெல்லாம் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கழுகாச்சல மூர்த்தி. கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுங்க. அந்த கழுகுமலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பழங்கோட்டைன்னு ஊர் இருக்கு. பழங்கோட்டையிலே இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இப்ப கூடி வரும். குறிப்பாக புதுசா வாகனங்கள் வாங்குற யோகம் வரும். ஒரு 2 வீலர் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த யோகம் கூடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்கள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பயணங்கள் செய்கிற போது ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக முதல் 3 நாட்கள் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி முடிய மிக கவனமாக பயணங்களில் இருப்பது நல்லது. வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு இப்ப கூடி வரும். வேலையில ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அடி மனசில் ஒரு கசப்புணர்வு இருக்கும். அது வேலை தொடர்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கம்யூனிகேஷன் வரலையேங்கிற ஒரு கவலையாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? பெருமாள் வழிபாடு செய்யணும். தனுசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்தால் நல்ல செல்வ செழிப்பு வரும். எதிர்பார்க்கிற காரியங்களில் வெற்றி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல ஒரு வளர்ச்சி கல்வியில் இப்போ ஏற்படும். சூரிய பகவான் 2லிருந்து 3வது ஸ்தானத்துக்கு போறார். நல்ல பெயரும் புகழும் பெற்று தருவார். பயணங்களின் போது தலைக்கவசம் அணிந்து கொண்டு ஹெல்மெட் போட்டுட்டு பயணம் பண்ணணும், அது முக்கியம். 2 வீலரில் போகும்போது தலைப்பகுதியை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இப்போ உண்டு. உங்களுக்கு கம்யூனிகேஷனால ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கம்யூனிகேஷன் ஒன்று தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கள். அது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், பிற துறைகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில் அமையும். அப்படி பலருக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போது. டெம்பரரி ஜாப் பலருக்கு இப்போ கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குணசீலம் பெருமாள். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் விறுவிறுன்னு நடக்கும், அனுகூலமாக நடக்கும். திடீர்னு சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க, சரியா அமையினா திடீர்னு கல்யாணத்துக்கு வரன் வரும். சில இடத்துல கல்யாணத்துக்கு வரன் பார்க்கணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க, வரன் தேடி வந்து கூட அமையும். இல்லை அதை பற்றி ஒரு நல்ல செய்தி வந்து வரன் கூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம் மகர ராசிக்கு நடக்குது. அதே போல உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு படிப்பு, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலம், இதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கிரன் உச்சமாக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். நல்ல ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், செல்வ செழிப்பு, மனசுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு. வியாபாரம் உங்கள் வசப்படும். ஆனா யாரையும் நம்பி எந்த உறுதிமொழியும் கொடுக்கக்கூடாது. நானாச்சும் இது செய்து தரேன்னு சொல்லக்கூடாது. பிறர் சொல்கிறார்களே என்று சொல்லி ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து எதிரையும் போடக்கூடாது. அதெல்லாம் சிக்கலை கொடுக்கும்னு இருக்கு. ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அதுல கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க படிப்புல சப்போஸ் நீங்க ஆராய்ச்சி கல்வியே படிக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக சில புகார்கள் எழலாம். அப்படிங்கிறதுனால கூட உங்க படிப்புல ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை நிறைந்த வெற்றி கிடைத்தார். குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், காசு பண வரவா இருக்கட்டும், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாத்தையும் குரு பகவான் தருவார். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி திருக்கோயில்களில் தெற்கு பார்த்திருப்பார் பாருங்க, அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் நெருக்கடி இருந்து வேலையை விட்டிருந்தாலும் சரி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலையை தரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு 2 வேலையாக அமையும். மெயின் ஜாப் ஒன்று பார்ப்பீங்க, பார்ட் டைம் ஜாப் ஒன்று பார்ப்பீங்க. அப்படி வேலை வாய்ப்புகள் அமையும். நல்ல செல்வ செழிப்பு பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பும் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் இன்னும் வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு. ரொம்ப மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம், அதற்கான திட்டமிடல் இப்போ இருக்கும். உடம்புல சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் உங்கள் பிஸ்னஸுக்கு புதுசாக கிடைப்பாரு. சில பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னரோட கருத்து மாறுபாடு, சிலருக்கு அப்பாவோட கருத்து மாறுபாடு இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். தந்தையோட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும்னு இருக்கு. மாமனாருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும்னு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும். பிஸ்னஸ் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. உடனிருந்தே உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு போட்டியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு.
அதனால் பிஸ்னஸ் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். அதுவும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்கு 1க்கு 2 முறை பாடங்களை படிப்பது என்பது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நல்ல யோகம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் வந்து சேரும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பலர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுவீங்க. தெய்வ வழிபாடு வெற்றியை தரப்போது. உங்கள் மகன் மகள் இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இருக்கும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு வாய்ப்புகள், திருமண விஷயம் கைகூடுறது, அவங்க குடும்பத்தில் முன்னேற்றம் வருவது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல பதவிகள் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சில குதர்க்கங்கள் இருக்கலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக பழகுவது என்பது, கண்ணியமாக பழகுவது என்பது மிக அவசியம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மீனராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்கள் பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை மேற்கொள்ளுங்கள், அது நல்லது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியையும் அந்த கோயிலிலே எழுந்தருடைய அருள்பாலிக்கக்கூடிய பைரவரையும் வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்களிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.